வணக்கம் தலைமைகளே. ஈரான் மீதான போர் நேற்று 5ஆம் நாள் சொல்லி பதிவு பண்ணியிருந்தேன். 2 முக்கிய செய்திகள் அதில் தவறு இருக்கு. ஒன்று ஈரானுடைய போர்க்கப்பல் இலங்கை பக்கத்தில் ஜல சமாதி ஆயிருக்கு. மிக பரிதாபமான விஷயம் அது. ஏன்னா அந்த கப்பல் சென்றது சர்வதேச கடல் வழியில், அங்கே யாருமே தாக்குதல் நடத்தக்கூடாது. சர்வதேச நீர் வழி பாதையில் தான் கப்பல் சென்றது. அப்படி தான் அடிப்போங்கிறாங்க அமெரிக்காவில். அவங்க என்னங்கிறாங்க, சர்வதேச வழியில் வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 140 பேர் கடலில் மூழ்கி மரணம் அடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது ஒன்று. இந்த ஈரானிய போர் விமானம் முதன் முறையாக F-35, இது அமெரிக்காவுடைய போர் விமானம், இஸ்ரேல் இருக்கு. அதன் மூலம் நேரடி சண்டை, டாக் ஃபைட் அப்படிம்பாங்க, 2 போர் விமானம் நேருக்கு நேர் சண்டை போடுறது. அந்த சண்டையில் ஈரானுக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது 2மே முக்கியமான செய்தி. 2மே நான் பதிவு பண்ணால் முட்டேன், அதை மட்டும் இன்னைக்கு நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த முக்கிய செய்திக்குள் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இஸ்ரேல் ஹோம் ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க, ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட். இவங்க தான் இந்த ஏவுகணைகள் வருவதை பார்ப்பது, அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை கணிப்பது, மக்களுக்கு தொடர்ச்சியாக செய்திகளை கொடுப்பது. இந்த மாதிரி பதுங்கு குழிக்கு செல்ல வேண்டும், இல்லை வெளியே வர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இந்த ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தான். அவங்க அரசு ரீதியாக இன்னைக்கு கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடை தளர்த்தி இருக்காங்க. வெளியே வரலாம், பாம் ஷெல்டரை விட்டு வெளியே வரலாம், அவர்கள் வேலையும் செய்யலாம், ஆனால் எச்சரிக்கையோட வேலை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. 50 பேர் அளவு கூடுகின்ற கூட்டத்தை நடத்த ஆரம்பிங்க, 50 பேர் கெட் டுகெதர் ஆகுதுலாம் செய்யுங்க, சின்ன சின்ன பார்ட்டி ஆரம்பிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது எதை காட்டுகிறது என்றால், ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணையின் அளவுகள் குறைகிறது என்று காட்டுகிறது. இன்னும் 1 வாரம் தான் அதிகபட்சமாக இருக்கும். இத்தனைக்கும் வியாழக்கிழமை இன்னைக்கு ஈரான் கொத்தான ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. அந்த சூழலிலுமே இதை பதிவு பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக, அளவுகள் குறைகிறது என்று இது போல தெரியுது. இதே போல ஈரானில் புதிய மத குருவை தேர்ந்தெடுப்பதை தள்ளி போட்டிருக்காங்க. ஈரானில் அதிகாரப்பூர்வமாக அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க, சில வாரங்கள் தள்ளி போடுகிறோம் புதிய மத குருவை தேர்ந்தெடுப்பது. அதே போல அலி கொமேனியின் இறுதி ஊர்வலம், சவத்தை அடக்கம் பண்ணுவதையுமே தள்ளி போட்டிருக்காங்க. பயம், நிச்சயமா அடிப்பாங்கிற பயத்தில் அதெல்லாம் தள்ளி போட்டிருக்காங்க. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் நேற்று சொல்லியிருக்காரு, இன்னைக்குள்ள நாளைக்குள்ள எப்போ எந்த மத குருவை தேர்ந்தெடுத்தாலும் நிச்சயமா கொன்று விடுவோம். எவன் வந்தாலும் சரி, மத குருன்னு அவன் எவன் வந்தாலும் அவன் எங்களுடைய இலக்கு, அந்த இலக்கு மொத்தமாக அழிக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் காட்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப அரிதாக பேசும் மனிதர் இந்த இஸ்ரேல் காட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். இந்த காசாவை தாக்கும் போது ஒரு 60% காசா அழிக்கப்படுவது வரைக்கும் இவர் பாதுகாப்பு அமைச்சராக இல்லை. அப்போ பாதுகாப்பு அமைச்சராக யோவ் கேலண்ட் இருந்தார். அவர் தான் இந்த காசாவை அழிப்பதில் பெரிய பங்கு வகித்தார். அதுக்கப்புறம் அவரை மாற்றிட்டு இஸ்ரேல காட்ஸை கொண்டு வந்தாங்க. பேசவே மாட்டார், பேட்டியே கொடுக்க மாட்டார். ஆனால் முத்தாதான் வாய் திறப்பார். திறந்தாலும் இப்படி தான், கொன்றுவேன், நசுக்கிடுவேன், அந்த நாட்டையே இல்லாமல் பண்ணிடுவேன், குண்டு போட்டு அழிச்சிடுவேன், இப்படியே தான் பேசுவார், அளவாக பேசுவார். ஆனால் மிகப்பெரிய அழிவுகளை ஈரானுக்கு கொடுத்ததில் பங்கு வகிப்பது இந்த இஸ்ரேல் காட்ஸ். ஒன்று பார்க்கணும், இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவதற்கு இஸ்ரேல் பெறுவதற்கு இவர்களின் வயதும் ஒரு காரணம், அனுபவம். இவங்கெல்லாம் ரொம்ப அனுபவசாலிகள். இவர்களுக்கு தெரியும் இந்த பாலைவன பயங்கரவாத அரேபியர்கள் இஸ்லாமியர்களுடைய நிஜ முகம் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு தெரியல இவங்களுடைய நிஜ முகம். இவர்கள் எப்படி அப்பாவிகளை கொள்வார்கள், இனப்படுகொலை செய்வார்கள் என்ற நிஜ முகம் இளைய தலைமுறைக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இஸ்ரேலில் பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாவுக்கு வயசு 76. இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் இந்த இஸ்ரேல் காட்ஸுடைய வயது 70. இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஆல் ஜமீரோட வயது 61. எல்லாமே 60 தாண்டியவர்கள், 70 தாண்டியவர்கள். இவர்களுக்கு இந்த நிஜ சொரூபம் இவங்களோட அரபிய இஸ்லாமியர்களோட பயங்கரவாதிகளோட சொரூபம் தெரியும். அதனால தான் இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல், மிச்சம் மீதம் வைக்காம கொள்றது. குறிப்பாக எனக்கு பாதுகாப்பு அமைச்சர் ரொம்ப பிடிக்கும். பேசினாவே இப்படி தான் பேசுவார், தர மட்டும் பண்ணுவேன்,
நாட்டே இல்லாமல் பண்ணுவேன், அழிச்சிருவேன், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நிச்சயமாக இந்த பயங்கரவாதிகள் மத்தியில் நிச்சயம் தேவை. அமெரிக்க இராணுவத்தினர் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னேன். அதில் 4 பேர்த்தோட புகைப்படம் அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. அதை நீங்கள் பாருங்க. இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சரை பார்த்தீங்க, இந்த அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர், வார் மினிஸ்டர், இராணுவ மந்திரி பாருங்க, பீட் ஹெக்ஸேட். அவருடைய சமீபத்தில் அவரை எடுத்த புகைப்படத்தை தான் நான் பிரசுரம் பண்ணியிருக்கேன். ஆளை பார்த்தாலே புரியும் எப்பேற்பட்ட ஆள்னு சொல்லி. இந்த ட்ரம்ப்புடைய நினைவுகளை செயல்படுத்துகின்ற மனிதர் இதை பீட் ஹெக்ஸேட். இவரும் வாயை திறந்தாலே அடிப்பேன், கொல்லுவேன், இல்லாமல் பண்ணுவேன், நசுக்கிறவன் தான் இவரும் பேசுகிறாரு. இந்த கப்பல் அடித்தது கூட அவர் ரொம்ப நக்கலாக பேசியிருந்தார். அவன் ஈரான் கப்பல் அவன் என்ன நினச்சிட்டான், சர்வதேச வழியில் வரும்போது பாதுகாப்புன்னு நினச்சிட்டான். அதெல்லாம் பாதுகாப்பில் எந்த சர்வதேச நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அவருடைய புகைப்படத்தை பாருங்க. பொய் வீடியோக்கள், ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்ட பொய் வீடியோக்கள் இனி அதிகமாக சமூக வலைதளத்தில் பகிர முடியாது. இது முதல் இதில் ஒரு படிக்கட்டாக எக்ஸில் எடுத்திருக்காங்க. எக்ஸில் வந்து நேற்றிலிருந்து இந்த பொய் வீடியோக்கள், ஏஐ மூலமாக இஸ்ரேல் தாக்கப்படுவது போல வீடியோக்கள் எல்லாத்தையும் அழிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இது படிப்படியாக அனைத்து வலைதளங்களுக்கும் வரும். அதனால் இந்த பொய் வீடியோ போட்டு இந்த புல்லரிக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் எடுபடாது. ஒன்று இவங்க அழிச்சிருவாங்க வலைதளங்கள், அதுக்கப்புறம் இங்கே அந்த நாடே இல்லாமல் போக போகுது. அதுக்கப்புறம் இவங்க புல்லரிக்க முடியாது. ஸோ முக்கியமான இந்த நிகழ்வு 2, ஈரானுடைய போர்க்கப்பல் ஜல சமாதி ஆக்கப்பட்டது. இந்த ஜல சமாதி ஆக்கப்பட்ட விதம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இப்போதான் நிகழ்ந்திருக்கு. இந்த போர்க்கப்பலின் பெயர் IRIS தீனா அப்படிம்பாங்க. அது அங்கே ஒரு மலை, ஈரானில் ஒரு மலை தீனான் இருக்கு. அதனுடைய பெயரை தான் இந்த கப்பலுக்கு வச்சிருக்காங்க. முழுக்க ஈரானால் கட்டப்பட்ட கப்பல். இது சுதேசி, ஈரான் தயாரிப்பு. இந்த கப்பல், இந்த போர்க்கப்பலை நினைத்து பெரிய அளவில் பெருமிதம் கொள்வார்கள் ஈரானியர்கள். எண்ணற்ற ஆயுதங்கள், இந்த பீரங்கிகளை இந்த கப்பல் தன்னோடு வச்சிருக்க கெனான் அப்படிம்பாங்க. எண்ணற்ற ஆயுதங்கள், மிற்ற இந்த ஏவுகணைகள், டர்பீடோஸ் அப்படிம்பாங்க, அதையெல்லாம் தன்னோடு வைத்து அழிவை தரக்கூடியது. இது வந்து டெஸ்ட்ராயர் வகையை சேர்ந்தது, அழிவை தரக்கூடிய பெரிய கப்பல். இது 1500 டன் எடை இருக்கும். கற்பனை படிக்குங்க, ஒரு லாரி நம்ம வச்சிருக்க, நம்ம பார்க்குற மாதிரி ஒரு லாரி 7 டன் தான் இருக்கும். இது 1500 டன் எடை இருக்கும். 95 மீட்டர் இதில் நீளம் இருக்கும். 5000 ஹார்ஸ் பவர் டீசல் இன்ஜின், 4 இன்ஜின் இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 56 கிலோமீட்டர் அதிகபட்ச வேகத்தில் போகக்கூடியது இந்த தீனா போர் கப்பல். மிகப்பெரிய அளவு ஆயுதங்களை இது தன்னோடு வைத்து அழிவை கொடுக்கக்கூடியது. 236 நாட்டில் இந்த உலகை வளம் வந்த பெருமைக்கு உரிய கப்பல் இந்த கப்பல். இது என்ன பிரச்சனைனா, பிப்ரவரி மாதம், அதாவது போன மாதம், இந்த வருஷத்தில் போன மாதத்தில் இந்தியாவில் வந்து ஒரு கடற்படை கண்காட்சி நடந்தது. அதில் கலந்து கொள்ள வந்த கப்பல் தான் இந்த தீனா. இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படிம்பாங்க. சர்வதேச கப்பல், போர்க்கப்பலில் ரிவ்யூ பார்க்கறது, அதோடைய தரங்களை, அதோடைய திறமையை பற்றி பறைசாற்றுகின்ற அந்த நிகழ்வு இந்தியாவில் நடத்தப்பட்டது. ஈரான் சார்பாக ஈரானுடைய கடற்படை தளபதியை இந்தியாவுக்கு வந்திருந்தார். இந்த கப்பலை கொண்டு வந்து மிக பெருமையாக காட்சிப்படுத்தி இதை பற்றி விளக்கி சொன்னாங்க. இது வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய, அநேக நாடுகள் கப்பல், போர்க்கப்பல் வந்துச்சு. இது பெரிதாக பார்க்கப்பட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த கப்பலுடைய ரிவ்யூ, இந்த கப்பலை பற்றி விளக்கப்பட்டது. 20ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 20 வரைக்கும் இந்தியாவில் காட்சிக்கு வச்சுருந்தாங்க இந்த போர்க்கப்பலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க கிளம்புனாங்க. எப்படி இந்தியாவுக்கு வந்து திரும்பி போன போர்க்கப்பல் தான் நேற்று மாட்டிக்கிச்சு. என்ன தைரியத்தில் போனாங்கன்னா, இந்த பகுதி பாதுகாப்பான பகுதி, இந்திய பெருங்கடல் பகுதி. இந்த இடத்துக்கு அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி வராதுன்னு வந்து அவங்க நினைச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வரதை பார்த்துருந்தா இவங்க பார்த்துருப்பாங்க, திரும்ப 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி, கருப்பு சாத்தன்னு சொல்லுவாங்க. சத்தமே இருக்காது, அது கீழே கடலுக்கடியில் எங்கே இருக்குன்னே தெரியாது. மிக கொடூரமான தாக்குதல் நடந்ததெல்லாம். அப்படி இவங்க வந்து அமெரிக்க போர்க்கப்பலில் 2வது இந்திய பெருங்கடல், இந்தியா பக்கத்தில் இருக்கு, பாதுகாப்பான பகுதின்னு சொல்லி
இத்தனைக்கு மேலாக சர்வதேச கடல் வழியில தான் அந்த கப்பல் நகர்ந்து சென்றது. நிச்சயமாக கைது செய்வதற்கோ தாக்குவதற்கோ எந்தவித அதிகாரமும் இதுக்கு அமெரிக்காவுக்கு இல்லை. அப்படி இருந்த சூழ்நிலையுமே அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் இருந்து மார்க் 48 டொர்பிடோ அப்படிம்பாங்க. இது நீர்மூழ்கிலிருந்து தண்ணிக்குள்ளே, டொர்பிடோ அப்படிங்கிறது நீர்மூழ்கிலிருந்து தண்ணி வழியாகவே வந்து தெரியாமல் தாக்குதல் நடத்தும். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எப்போ தாக்குதல் நடத்தின்னு தெரியாது, ஜல சமாதி ஆயிடுவாங்க. ரொம்ப கொடூரமான தாக்குதல். இந்த மார்க் 48 டொர்பிடோ இது வந்து 60 கோடி ரூபாய் வரும். ஒரே ஒரு ஏவுகணை, இது ஏவுகணைன்னு சொல்லலாம், ஒரே ஒரு ஏவுகணை தான் 60 கோடி ரூபாய் விலை வரும். நவீனமானது. இதனுடைய எடை 1676 கிலோ இருக்கும். இது கொண்டு செல்கின்ற வார்கெட்டில் மிக நவீனமான பொருள் வச்சுருப்பாங்க, வெடிபொருள் உள்ள வச்சுருக்காங்க. அந்த வெடிபொருளோட எடை மட்டுமே 290 கிலோ இருக்கும். எப்போவுமே தெரிஞ்சுக்க, ஒரு இராணுவத்தில் தரைப்படை தாக்குதல் நடத்துவதை விட, விமானப்படை தாக்குதல் நடத்துவதை விட கப்பற்படை நடத்தும் தாக்குதல் பிரம்மாண்டமாக இருக்கும். அவர்கள் வச்சிருக்க குண்டுகளும் பெருசாக இருக்கும், ஏவுகணைகளும் பெருசாக இருக்கும். அவங்க தாக்குதல் நடத்தினாவே பிரம்மாண்டமாக தாக்குதல் நடத்துவாங்க, நமக்கு தெரியறதில்லை. இந்த போரில் அமெரிக்காவுடைய கப்பற்படை தான் மிக பிரம்மாண்டமான தாக்குதல் நடத்துது. சரி, இந்த அமெரிக்கா நீர்மூழ்கிலிருந்து சென்ற இந்த டர்பிடோ அந்த ஈரானுடைய கப்பலை தாக்கியது. இது தாக்கப்பட்ட இடம் வந்து இலங்கை துறைமுகத்திலிருந்து ஒரு 78-80 கிலோமீட்டர் கடலில் சொல்லுவாங்க, அந்த தூரத்தில் தான் தாக்கப்பட்டது. ஒரே ஒரு டர்பிடோக்கு தான் இந்த கப்பல் தாக்குப்பிடிச்சது. கிட்டத்தட்ட தாக்கு நடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போடும், அந்த கப்பல் அப்படியே தூக்கி போடும். கீழே தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. தூக்கி போட்டு உடஞ்சி மெதுவாக அது உள்ளே போயிடுச்சு. அவங்க அவசர செய்தி அனுப்புனாங்க. பக்கத்தில் இருந்தது இலங்கை கடற்படை தான். உடனடியாக அந்த பகுதிக்கு விரிந்த இலங்கை கடற்படையினர் மற்றும் இலங்கை விமானப்படையினர், அதில் மொத்தமாக வந்து 180 பேர் அதில் வந்திருக்காங்க. அந்த ஈரான் கப்பலில் 32 பேர்த்த உயிரோடு காப்பாற்றிருக்காங்க. 148 பேர் மரணமடைய வாய்ப்பு உள்ளது. அவங்களை காப்பாற்ற முடியல. கப்பல் வந்து ரொம்ப ஆழத்தில் போய் புதஞ்சிருச்சு, சிக்கிக்கிச்சு. அந்த பகுதி ஆழமாக இருந்தால் இலங்கை கடற்படையால் அதை மேலே கொண்டு வர முடியாது, உயிரற்ற சடலங்களை. கப்பல் அவ்வளோதான். கப்பல் உள்ளே போன கப்பல் தான், அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த பிணங்களை மீட்க வேண்டும் என்றால் அந்த பகுதி ஆழம் குறைவாக இருந்தால் இலங்கை கடற்படை அதில் சேர்ந்த டைவர்ஸ் அவங்களே மீட்டுருவாங்க. மிக ஆழமான பகுதிக்கெலாம் போச்சுன்னா நார்வேயில் இருக்க சிறப்பான டைவர்ஸ், கடலில் குதித்து காப்பாற்றும் சிறப்பான ஆட்கள் நார்வேயில் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போவே அவங்க பிணங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேலே. அதனால் மிக ஆழமான பகுதிக்கு இந்த கப்பல் போல சிக்கலன்னு தெரியுது. 148 பேர் மரணமடைய வாய்ப்பு இருக்குது. இது நேற்று அமெரிக்கா ஒத்துக்கிச்சு, நாங்கள் தான் அடித்தோன்னு சொன்னாங்க. அந்த ஈரானுடைய கப்பல் இந்தியாவிலும் திரும்பி வந்துச்சுன்னு சொன்னாங்க. சர்வதேச எல்லையில் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்கே வந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இத்தனை அரபிய இஸ்லாமிய நாடுகள், 80க்கு மேற்பட்ட நாடுகள் இருந்தும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க இருக்கிறதெல்லாம் உண்மையாகவே பரிதாபமான செயல். இவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. போல்டாக பேசுகிறாங்க, சர்வதேச எல்லையில் இருந்துச்சு நான் அடித்தேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. பரிதாபமாக இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு வெட்டித்தனமாக ஒரு பையர் விட்டுக்கிட்டு கமெண்ட்டில் பேசி பைத்தியங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த மூழ்கி போன நேற்று இலங்கை அருகே மூழ்கி போன ஈரானுடைய கப்பல் 20வது ஈரானிய கப்பல். இப்போ நான் ஏற்கனவே 18 அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். 18மே அந்த பக்கத்தில் சுற்றி தெரிஞ்சது, ஈரானை சுற்றி இருந்தது, அடிச்சு அங்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. 19 எங்கேயோ காலி பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலேருந்து திரும்பினது 20வது போர்க்கப்பல்கள், பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள். ஒவ்வொன்றும் வந்து இதை தாக்குன ஏவுகணை டொர்பிடாவே 60 கோடி இருக்கும்னா இந்த கப்பல்லாம் எவ்வளோ இருக்குன்னு யோசிப்பாங்க. 20வது கப்பல் ஜலசமாதி ஆயிருக்கு. உள்ளே இருக்கவங்க எல்லோருமே கொல்லப்பட்டிருக்காங்க.
இரண்டாவது செய்தி வந்து இதுவுமே நேற்று நடந்தது தான். தேதி புதன்கிழமை நேற்று நடந்தது. இஸ்ரேலிருந்து நேற்று சென்ற விமானப்படை 10வது அலை தாக்குதல் நேற்று ஈரான் மேல் நடத்துச்சு. நேற்று போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அந்த போரிமானங்கள், கொத்தாக சென்ற போரிமானங்கள் தாக்குதல் நடத்தியது 10வது அலை தாக்குதல். ஒவ்வொரு அலை தாக்குதலுக்கும் குறைந்தது 100 போரிமானங்கள் எட்டு போகிறாங்க. அதிகபட்சமாக 200 கொண்டு போய் பதிவு பண்ணியிருக்காங்க. 10வது தாக்குதல் நடந்துச்சு. நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் எல்லாமே ஈரானுக்குள்ள இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்திய இடம் எல்லாமே பாஜிஸுடைய ஹெட் குவார்ட்டர், துணை இராணுவ காட்டு மிராண்டிகள் இருக்கும் அந்த தலைமைகள்லாம் அழிச்சாங்க. மிசைல் அதிகமாக வைத்திருந்த, ஏவுகணைகளை அதிகமாக வைத்திருந்த டெப்போ அது எல்லாமே அழிச்சாங்க. இதில் வந்து இது போன போரிமானங்களில் F-35I போயிருக்கு. இந்த F-35னா அது அமெரிக்கா தயாரிக்கும் போரிமானத்தை குறிக்கும். F-35I அப்படின்னா F-35 இஸ்ரேல்னு குறிக்கும். இஸ்ரேலுக்கென்று மிக சிறப்பாக செய்கிறாங்க. இந்த F-35 நவீனமான போரிமானம்பாங்க, இஸ்ரேலுக்கு தனி சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் F-35I. இதை வந்து இஸ்ரேலில் வந்து அதீர் அப்படின்னு அழைப்பாங்க. அவர்கள் பாஷையில் இதோட பேர் அதீர். அதீர் அப்படின்னா மைட்டி அப்படின்னு அர்த்தம். எல்லாம் வல்ல அப்படின்னா மைட்டி காட் அப்படின்னு, அதுக்கு தான் அதுதான் மைட்டின்னு வச்சுருக்காங்க, அதீர். இந்த போரிமானமும் நேற்று 10வது அலை தாக்குதல் நடத்த போயிருக்கு. தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது தரையில் இருந்த ஈரானிய போரிமானம் YAK-130, இது ரஷ்யாவுடைய தயாரிப்பு. 2 பேர், ஒருத்தர் ஓட்டலாம், ஒருத்தர் பின்னால் உட்காரலாம். குறிப்பாக அதிகமாக ட்ரைனிங் பயிற்சி கொடுப்பதற்கு இந்த போரிமானத்தை உபயோகப்படுத்துவாங்க. சிறிய அளவில் தாக்குதல் நடத்தலாம். இது இலகு ரக போரிமான வகையை சேர்ந்தது. YAK-130 பயிற்சிகள் கொடுப்பதற்கு 2 பேர் இருக்கனால இன்னொருத்தருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த போரிமானத்தை உபயோகப்படுத்தணும். ஆனால் இந்த மூலக்கூடங்கள் பைத்தியங்கள் எந்த நேரத்தில் எதிர்த்து போகிறோம் இவங்களுக்குலாம் தெரியாது. மேலே F-35I இருக்கு, அது கூட சண்டை போறதுக்கு முட்டாள் மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க. மேலே தூக்கிட்டு வரவே இது வந்து இந்த தாக்குதல் நடந்தது ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு பக்கத்தில் தான் தாக்குதல் நடந்துச்சு. பார்த்த இஸ்ரேலிய போரிமானி F-35 பார்க்குறாரு, இவன் கீழே இருந்து பைத்தியம் தூக்கியிருக்காங்க. இந்த YAK-130 இந்த 35 நேரடியாக சண்டை போடுவதற்கு லாய்க்கற்ற போரிமானம். இது இலகு ரக போரிமானம், பயிற்சிக்கு தான் உபயோகப்படணும். பைத்தியம் போல புனித போர்னு கத்திட்டே மேலே தூக்கியிருக்கான். வரவே அடிச்சிட்டாரு. அவன் பாதி தூரம் மேலே தூக்கும் போதே அந்த ஏவுகணை மூலமாக F-35 ஏவுகணை மூலமாக இதை அடித்து காலி பண்ணிட்டாரு. அவனுக்கு செத்துட்டாங்க, உள்ளூர் செத்துட்டாங்க. இது F-35 நடத்திய, அது தயாரித்து நடத்திய முதல் தாக்குதல். ஒரு நேரடியாக சண்டையில் அடுத்த போரிமானத்தை வீழ்த்தியது இதுதான் முதல்ல. F-35 அமெரிக்கா கூட செய்யலை. F-35 மிக விலை உயர்ந்தது. இஸ்ரேலில் இன்னைக்கு F-35I 48 வச்சுருக்காங்க. அந்த போரிமானத்தை 78 இன்னுமே ஆர்டரில் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் மிகப்பெரிய அளவில் F-35 இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கும். அவங்களுக்கு தனி சிறப்பானது F-35I. இது F-35 வந்திருந்து முதல் ஒரு போரிமானத்தை வீழ்த்தியது. அந்த கப்பலை வீழ்த்தியது 2ஆம் உலக போருக்கு பின்னால் கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. ஒரு நீர்மூழ்கியிலிருந்து சென்ற ஒரே ஒரு டர்பீடோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பலை ஜலசமாதியாக்குனது 2ஆம் உலக போருக்கு அப்புறம். மிக பரிதாபமாக தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த 2 செய்தி நான் சொல்லலை, அதனால சின்ன பதிவு கொடுத்துருக்கேன். இங்கிருந்து கேட்டு எதையுமே தெரியாமல் வெட்கங்கெட்டத்தனமாக ஃபயர் விடுறத பார்க்க முடியுது. ரொம்ப வெட்கமாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு மிகச்சிறப்பான செய்தி, அநேகர் இப்போ தமிழ்நாட்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த அலி கொமைனி ஒரு மத வெறியன், அவனையெல்லாம் கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சொல்லி பத்திரிகையாளர் பேசுறதை பார்க்க முடியுது. மிக மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். இதை கார்த்தி சிதம்பரம் ஆரம்பிச்சு வச்சார். அவருடைய பேட்டி தான் வைரலாக போச்சு. அலி கொமைனிக்கு நான் வக்காலத்து வாங்கலாம், அவன் பொதுமக்களை கொன்னவன், ரொம்ப அழகாக பேசுனாரு. இன்னைக்கு அநேக பத்திரிகையாளர்கள் அதை எடுத்து பேசுகிறாங்க. அலி கொமைனி ஒரு மதவெறியன், கொல்லப்பட வேண்டியவன் தான் சொல்லி அவங்களுக்குலாம் என்னுடைய பாராட்டுகள், நன்றிகள்.